ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் vlog. இன்றைக்கி டியூஸ்டே vlog தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ப்ரெட் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள்கள் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப்பரில் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா நம்மளுக்கு பொடிசாக தான் வேணுமா இருக்கும். ஸோ பெருசாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்போது ஒரு கடாயில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஸோ சீரகம் போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லாவா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கோல்டன் ஃப்ரை பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஸோ இது 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிட்டில்ல, டொமேட்டோ ஆட் பண்ணால் தக்காளி கொஜ்ஜி மாதிரி ஆகிடும், அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி குக்கரில் வந்துட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேக வச்சு எடுத்துகிட்ருக்கிறத வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணணுமா இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து காலையில் எழுந்தோன்னே அம்மாவை தான் தேடுவோம், காஃபி வேணும், டீ வேணும்ன்ட்டு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே நம்ம தான் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் அலாரம் அடித்து எழுந்திரிச்ச உடனேயே என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு மண்டியில் ஓடிட்டே இருக்கும். அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ என்னோடய ப்ரெட் ஸ்டஃபிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் அதில் ப்ரெட் ஸ்டஃப் போட்டுட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் பேனில் வந்து அதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சீஸ் ஆட் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் காஃபி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ என்னோடய vlog இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, பாய்.